ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேய்பிறை மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக இருக்கு. இன்றைய தினம் நாம விநாயகரை எந்த முறையில் வழிபடுவது, அவருக்காக எந்த தீபத்தை ஏற்றினால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் வகையில் இந்த தீபமானது இருக்கும் என்பதை பற்றியும், இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். அரசனாக வாழ்ந்தவனை கூட ஆண்டியாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கடன் பிரச்சனைக்கு இருக்குங்க. வாங்கிய அசலுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வட்டியை கட்டிட்டு கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையுமே இழந்து, வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து, எல்லாத்தையுமே இழந்து நாம் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறோம். அந்த மாதிரியான மனநிலையில் இருப்பவர்களுக்கு தான் இந்த பதிவு. கடன் என்னும் சங்கடத்திலிருந்து வெளிவருவதற்காக சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடை எப்படி நாம் வழிபடுவது அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது தை மாதத்தில் முதலாவதாக வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திங்கக்கிழமையோடு இந்த சங்கடகர சதுர்த்தியும் வந்திருக்கு. அப்படி என்ன இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானிடம் பெற்ற சாபத்திலிருந்து சந்திர பகவான் விமோச்சனம் அடைந்த நாள் இந்த திங்கக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உரிய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய நாளும் இன்றைய தினம்தான். சந்திர பகவானுக்கு உரிய இந்த திங்கக்கிழமையில் நாம சங்கடகர சதுர்த்தி தினத்தில் வழிபடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்குவதற்காக இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுறவங்க வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள் எளிமையான முறையில் விநாயகரை நாம வழிபடலாம். கண்டிப்பாக எந்த ஒரு தவறுமே கிடையாது. இன்னைக்கு அரச மரத்தடியில் விநாயகருடைய கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக மாலை நேர வழிபாடு தான் செய்யணும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு 6 மணியிலிருந்து நாம் வழிபாடுகளை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் அதற்காக 5 மணிக்கே அரச மரத்தடிக்கு போயிட்டு போகும்பொழுது பச்சரிசியை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஏலக்காயை போட்டு அதை நல்லா அரைச்சி மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அதில் வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த மாவை விநாயகரை வழிபாடு செய்த பிறகு இந்த மாவை அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய மூளையில் போட்டுட்டு வந்துருங்க. அங்கே வரக்கூடிய எறும்புகள், பூச்சிகள் இது எல்லாமே அந்த மாவை சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியங்கள் சேரும். இது ஒரு தானம் கணக்கு தான் வரும். ஏன்னா நாம் செய்கின்ற ஒரு தானம் நம்ம கர்ம வினைகளை படிப்படியாக குறைத்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் சிறந்த மேம்படுவதற்கான வழிகளையும் அது காட்டும். அதனால் கண்டிப்பாக இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள். அதற்கு பிறகு 11 அரச இலைகளை நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 6 மணிக்கு மேலே விநாயகருக்கு எப்பொழுதும் போல் பிரசாதங்களை வைத்து நீங்கள் பூஜை செய்வீங்க இல்லையா, அவருக்காக அருகம்புல் மாலை சமர்ப்பித்து நீங்கள் வழிபடலாம். எருக்கம்பூ கிடைச்சிதுன்னா அதையுமே மாலையாக தொடுத்து நீங்கள் விநாயகருக்கு சாட்சி வழிபடலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த 11 அரச இலைகளுக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தின விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை புதிய விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் 11 விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 11 விளக்கையும் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அழகாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 11 அரச இலைகளையும் ஒரே நேர்வாக்கில் வச்சுட்டு அதற்கு பிறகு அதுக்கு மேலே இந்த 11 விளக்கையும் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா ஒரு 2 விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றுங்க. இல்லை எல்லா விளக்குலையும் நெய் ஊற்ற முடியும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஏற்றலாம். அவரவர் வசதிக்கு ஏற்றாற் போல் நெய், நல்லெண்ணெய் இதை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதற்கு பிறகு உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்களை வைத்து விநாயகருக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் கணபதியே போற்றி என்று உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் உங்கள் சங்கடங்கள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. கடன் தொல்லை தீர வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், செய்கின்ற முயற்சி எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றியை காண வேண்டும் என்று மனதார விநாயக பெருமானிடம் வேண்டிக்கோங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது மனதார சொல்லி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம் பிரச்சனைகளை விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார். எளிமையான வழிபாட்டை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு எப்பொழுதுமே நமக்கு சக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
முடிந்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் இந்த முறையில் வழிபட்டு பாருங்க. கண்டிப்பாக எண்ணிலடங்கா பலன்களை உங்களால் பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் பெருந்தொல்லையாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பித்து குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் உங்கள் கடன் பிரச்சனைகளையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவானது இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.